தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மனம் நொந்து போனார் பிரேமலதா. மனம் நொந்து போனார் பிரேமலதா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரேமலதா விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவை கைப்பற்றி அதை குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று சிதைத்து வருகிறார். தேமுதிக தற்பொழுது முழுக்க தெலுங்கர்கள் கட்சியாகிவிட்டது. அந்த கட்சியில் போட்டியிடும் 10 வேட்பாளர்களில் 7 பேர் தெலுங்கர்கள். இந்த சூழ்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக களமிறங்கியுள்ளார் பிரேமலதா. ஆனால் சொந்த தொகுதியான விருத்தாச்சலத்தில் பின்தங்கியுள்ளார். அவருக்கு வேலை பார்க்க விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மறுக்கின்றனர். கடலூர் பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை பிரேமலதா அவமானப்படுத்தினார். இதன் காரணமாக விருத்தாச்சலம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் கடுங்கோபத்தில் உள்ளனர். அவர்கள் பிரேமலதாவுக்கு எதிராக செயல்படுகின்றனர். பறையர்கள் வாக்கு பிரேமலதாவுக்கு விழக்கூடாது என மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இது பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ஏற்கனவே அங்கு வன்னியர் வேட்பாளர் நிறுத்தப்பட்டுள்ளார் பாமக சார்பில். ஆகவே வன்னியர் வாக்கு விருத்தாச்சலத்தில் போட்டியிடும் பிரேமலதாவுக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது பறையர் வாக்குகளும் அவருக்கு கிடைக்கவில்லை. விருத்தாச்சலத்தில் பிரேமலதா பின்தங்கியுள்ளார். மனம் நொந்து போயுள்ளார் பிரேமலதா. ஏன் தேர்தலில் போட்டியிட்டோம் என்று முடிவுக்கு வந்துள்ளார். அவரது மகன் விஜய் பிரபாகரனுக்கும் விருதுநகரில் பின்னடைவு. ஆக 8 தொகுதிகள் 10 தொகுதிகள் வாங்கி 8 தொகுதிகள் வெற்றி பெறலாம் என கனவு கொண்டார் பிரேமலதா. ஆனால் அவர் போட்டியிடும் தொகுதியிலேயே பிரேமலதா தோல்வியை சந்திக்கிறார்.